பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம சபையில் நடந்த உண்மை சம்பவம். என்னுடைய அப்பா வந்து ஒரு முறை ஒரு சகோதரிக்காக ஜெபம் பண்ண போனாங்க அவங்க வீட்டில். நல்ல விசுவாசி, அந்த அம்மா ரொம்ப வருஷம் விசுவாசி. ஆனால் அவங்களுக்கு கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் அடிக்கடி உருவாயிடும். அந்த ஸ்டோன் வந்து மெடிக்கலாக ட்ரீட்டே பண்ண முடியாத அளவு ஆகிப்போச்சு. எவ்வளவோ ஜெபம் பண்ணுறாங்க, எவ்வளவோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் போகிறாங்க, அந்த ஸ்டோனை வந்து அந்த உருவாகிறது வந்து ஸ்டாப் பண்ண முடியல. எத்தனை முறை ஆப்ரேட் பண்ணுறது, எத்தனை முறை அதை எடுக்கிறது தெரியல. ஒரு கட்டத்தில் வந்து நோ ட்ரீட்மெண்ட்ன்ற லெவலுக்கு போயிட்டாங்க. அந்த அம்மா வலி வேதனை தாங்க முடியலை. அப்போ ஒரு நாள் ஜெபிக்க போகும்போது ஜெபம் பண்ணிட்டு திடீர்னு அவங்கள பார்த்து ஒரு கேட்டாராம், சிஸ்டர் நீங்கள் யாரையாவது மன்னிக்காம நீங்கள் வந்து உங்கள் மனசில் ஏதாவது கோபம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இது அப்பா கேட்ட உடனே அந்த அம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கண்ணீர் விட ஆரம்பித்தாங்க. கண்ணீர் விட்டுட்டு சொன்னாங்களாம், பாஸ்டர் என்னுடைய மாமியாரை தான் நான் வந்து மன்னிக்கவே முடியல பாஸ்டர். அவங்க எனக்கு ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க, ரொம்ப என்னை வேதனைப்படுத்தியிருக்காங்க, என்னை ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. நான் வந்து எவ்வளவோ அவங்களுக்கு இணங்கி போக 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 ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலை பாஸ்டர். அதுக்கப்புறமா நான் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது அந்த அம்மா சொன்னாங்களாம் அப்பாட்ட, ஒவ்வொரு முறை நான் வந்து வீட்டில் வந்து ஒலை போடுவேன். அப்போ நான் அரிசி வந்து நான் புடைக்கும் போது அதில் 1-2 கல் வரும். அந்த கல்லை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்படியே சமைக்க போட்டுருவேன். சமைச்சிட்டு நான் வந்து பிளேட்டில் எடுத்து போடும்போது அந்த கல் டொங்குன்னு வந்து விழும். எங்கள் மாமியாருக்கு நான் சாப்பாடு போடும்போது, தின்னட்டும் போ, இது போதும், நீ எனக்கு எவ்வளோ கொடுமை பண்ணுற, சாப்பிடு அப்படின்னு போடுவேன். இப்படி நான் பல வருஷங்கள் நான் என் கோபத்தை அப்படியே நான் வெளிக்காட்டிகிட்டே இருக்கேன் பாஸ்டர். என் மனசுக்குள்ளே அந்த கோபம், எனக்கு உங்கள்கிட்ட சண்டை போட முடியல, இந்த விதமாக நான் உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்பா சொன்னாங்களாம், அம்மா ஒருவேளை உங்கள் குற்றங்களை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நாங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, என்னென்னமோ செய்கிறீங்க, ஆனால் ஏன் உங்கள் சரீரத்தில் ஒரு சுகம் இல்லை? நீங்கள் வந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள், கோபத்துலேருந்து வெளியே வாங்க. அந்த அம்மா இந்த வசனத்தை கேட்ட உடனே நான் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேலே தாங்க முடியலை. அப்போ அந்த அந்த நேரத்தில் கதறி கதறி அந்த அம்மா சத்தம் போட்டு அழுது ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருக்க கோபத்தெல்லாம் எடுத்துருங்கப்பா, என் உள்ளத்தில் இருக்க கோபத்தை எடுத்துருங்க. நான் இன்றையோடு என்னுடைய மாமியாரை நான் மன்னிச்சிடுறேன். நான் வந்து அவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு எனக்குள்ள எரிச்சல்லாம் எடுத்துருங்கன்னு சொல்லி அந்த அம்மா கதறி கதறி அப்படியே அழுது ஜெபம் பண்ணுறாங்க. அப்பா ஜெபிச்சுட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் திடீர்னு அப்பாவை பார்த்து, பாஸ்டர் பாஸ்டர் எனக்கு ரொம்ப பாத்ரூம் போகணும், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாத்ரூம் போனேன். கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்து அவங்க சொன்னாங்களாம், பாஸ்டர் என்னுடைய கிட்னியில் இருக்க எல்லா ஸ்டோன்ஸும் கரைஞ்சி யூரினில் வந்துருச்சு பாஸ்டர்னு சொன்னாங்க. அந்த நிமிடமே, அதற்கப்புறமா அந்த அம்மா திரும்ப அந்த வியாதி வரவே இல்லை. அன்றைக்கு அந்த அம்மா டெலிவர் ஆனாங்க. பாஸ்டர் பிரசங்கத்தில் கிட்னி ஸ்டோன் வந்தால் கோபம் தான் சொல்லியிருக்காரு, நாளைக்கு போய் ஏதாவது மாற்றி விட்றாதீங்க. சொல்ல வந்த கதை என்னன்னா, கோபங்கள் நம்முடைய சரீரத்தை என்ன செய்ய முடியும்? பாதிக்க முடியும். அதை மறந்துடாதீங்க. கோபங்கள் சரீரத்தை பாதிக்க முடியும். இது உண்மை. இது நமக்கு எச்சரிப்பை தருது. உங்களுக்குள்ள கோபத்தை குடிகொள்ள வைக்காதீங்க, குடிகொள்ள வைக்காதீங்க.